ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு அட்வான்ஸ் போக மீதி அமௌண்ட் 59 ரிங்கட் பே பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து கிருத்திகாஸ் ஹோட்டல் அப்படின்னு ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்டோம். ரேட்லாம் கொஞ்சம் ஓவர் தான். 2 பேர்த்துக்கு பெர் ஹெட் 300 அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் பைக்கு எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே, அது வண்டியில் வரும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ பைக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஹோட்டலோட ஸ்டேவை வந்து ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஈவினிங் பைக் டீட்டெயில்ஸும் அதில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தெலாகா துஜு வாட்டர் ஃபால்ஸ், 7 வெல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு மேப்பில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். கிளைமேட் வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ லங்காவியில் வெயில் அடிக்கும்னு நிறைய பயமுறுத்துனாங்க, பட் மழை பெஞ்சிருக்கு, இப்போ லைட்டாக தூருது. ஸோ கிளைமேட் வாஸ் சூப்பர் ஆசம். ஸோ இப்போ ஃபால்ஸுக்கு போகிறோம், குளிக்க போகிறோம். ஸோ இது வந்து குடிச்சிட்ருக்கோம் பாருங்கள், இளநீ. இதை வந்து இந்த மாதிரி டம்ளரில் தந்துடுறாங்க. ஸோ இது 3 ரூபா. அப்படியே இளநியை கொடுத்தோம்னா 5 ரூபா. ஸோ 5 ரிங்கட்னால் நம்ம ஒரு 100 ரூபா. ஓகே, ஸோ வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி வாங்கிட்டு நம்ம போகலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரை சீசன் வந்து டிசம்பர் டு மேவாமா, ஜூன் டு நவம்பர் வந்து வெட் சீசனாமா இந்த வாட்டர் ஃபால்ஸில். அப்புறம் அங்கே பாருங்கள், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரூடர்ஸ் வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டோம். மலேசியன் சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்க ஊருக்காரங்களுக்கு 5 ரூபா என்ட்ரி, 5 ரிங்கட்டு. நமக்கு வந்து 10 ரிங்கட்னா நம்ம ஊர் காசு 200 ரூபா. 2 பேர்த்துக்கு 400 ரூபா கொடுத்துட்டு இப்போ அப்படியே நடக்கிறோம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மங்கி ஃபால்ஸுக்கு போகிறக்கே 150 ரூபா வாங்கினாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, பொள்ளாச்சியில். பாருங்கள், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் பொறுப்பாகாதாம்மா. எதுக்கு பொறுப்பாகாதுன்னா, ஆக்சிடெண்ட்டோ காயமோ இல்லை வந்து உயிரே போச்சுனாலோ, லைஃப் பர்சனல் பிலாங்கிங் எது தொலைஞ்சி போச்சுனாலோ நாங்கள் பொறுப்பு இல்லை. சூப்பருங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம், யூஆர் ஹியர்னு இருக்குது பாருங்கள், லெவல் 2 இதில் இருக்குமா. இப்போ நாங்கள் குளிக்க போகணும். ஸோ லெவல் 3 அதுக்கு போனோம்னாலே இப்போ லெஃப்ட் எடுத்தோம்னா ஏர் தெர்ஜூன், அங்கே குளிக்கலாம். லெவல் 4 மேலே போனோம்னா கொஞ்சம் தண்ணி. 11-5 அதிலும் ஒரு ஃபால்ஸு, அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. லெவல் 5 நான் என்ன யோசிக்கிறேன்னா, லெவல் 3 இப்போ குளிச்சுட்டு மீதி 2த்துக்கும் ஃபஸ்ட்டு அப்புறம் போய்க்கலான்னு இருக்கேன். எனக்கு தண்ணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்டர் ஃபால் பக்கத்தில் தான். குளிச்சுட்டு இன்னும் டயர்டாகும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளைட் டிலே மட்டும் இன்றைக்கி 2 மணி நேரம். அப்புறம் இப்போ கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பண்ணுற இன்றைக்கி டேவோட சுற்றுலா தலம் இது தான். அதனால் இன்னும் பெரிய வாட்டர் ஃபாலுக்கு தான் போவேன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு இதில் வச்சு குளிச்சிடலாம், இதுக்கு தான் போவேன். க்ளீனாக இருக்குது. என்னென்னா, யாரும் வந்து எந்த குப்பையும் போடுறதும் கிடையாது. என்னடா அது உனக்கு வருத்தமானு கேட்காதீங்க, யாரும் போடுறது கிடையாது. இல்லை இவங்க போட்டால் உடனே எடுத்துருவாங்களான்னு தெரியாது. ஸோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அங்கே ஒரு ஃபேமிலி வந்து நீட்டாக பெட்ஷீட்டை விரித்து காய போடுறாங்களே, காயெல்லாம் போடல, பிக்னிக் கட்டிருக்கு. பாருங்க, ஸ்லிப்பரியாக இருக்குன்னு இவ்வளோ பெரிய போர்டு. நம்ம ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊருக்காரங்கள நானே என்ன சொல்லுவேன்னா, தண்ணின்னு இருந்தால் வழுக்க தான் ஏன் செய்யும் அப்படின்னா. இந்த டைப் மங்கியை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு நல்ல பாத் எடுத்தாச்சுங்க. நைஸ். ஆக்சுவலாக இது கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடம் மட்டும்தாங்க ஆழம். நான் கொஞ்சம் முங்க போயிட்டேன் ஆக்சுவலாக. அந்த இடம் மட்டும் வந்து ரொம்ப ஆழம் இல்லை, ஆனால் வந்து ஆள் முங்குற அளவுக்கு ஆழம் ஆக்சுவலாக. அண்டு ஃபால்ஸ் வந்து இந்த ஹைட்டுக்கு போகுது. ஸோ ஆனால் வழுக்குதுங்க, பாறையில் வழுக்குது. ஸோ லங்காவி வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் 7 வெல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடத்துக்கு வரலாம். அருவியில் குளிக்கிறது என்றைக்குமே ஒர்த்து, நம்ம இந்த ஆற்றுல மற்ற இடத்துல குளிக்கிறத விட. ஸோ நைஸ். Take
யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு செவன் வெல்ஸ் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக டைம் ஆகாது, இன்னும் கோல்ட்னஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக லங்காவியில் செவன் வெல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் தாராளமாக நீங்கள் வரலாம். ஸோ சிட்டி சென்டர்லேருந்து அதாவது 19 கிலோமீட்டர்ஸில் இந்த இடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செவன் வெல்ஸில் குளிச்சாச்சு. செவன் வெல்ஸில் குளிச்சுட்டு மீதி ஃபால்ஸுக்கு நம்ம இப்போ போகிறோம். மணி ஏற்கனவே 5:50. வில் ட்ரை அனதர் 1 or 2 வாட்டர் ஃபால்ஸ். தெரில 7:30 வரணும். யா, ஸோ என்னோட கெட்டப் அப்படின்னு கேட்காதீங்க. துண்டு, அது மேலே ஸ்லிங் பேக்கு. ஆனால் இதுவே பாருங்கள் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செவன் வெல்ஸ்லேருந்து மேலே போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் தூரமானு ஒருத்தவங்க வந்தவங்ககிட்ட கேட்டேன். யுவர் ஸோ நியர் அப்படின்னாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செவன் வெல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்தோம் பார்த்தீங்களா? அப்படி மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டு தெரியுதுங்க. ஸோ அந்த கட்டில் இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு மேலே தான் நான் இருக்கேன். இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வியூ தெரியும். அண்டு தேர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் கார் போகும். ஸோ அது நாளைக்கு பண்ணலான்னு இருக்கும், இந்த கேபிள் கார் போகிறது. அண்டு இங்கே ஒரு கிளாஸ் நடக்கிற இது இருக்குது. யா, ஒரு சின்ன பீஸ் மட்டும் இப்படி கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க. அண்டு செவன் வெல்ஸ்க்கு மேலே இருக்கிறது இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சின்ன ஓடம் மாதிரி. இங்கே பாருங்கள், அங்கே கிளியராக தண்ணி இருக்குது. அங்கே மேலே ஒரு குட்டை மாதிரி இருக்குது, அங்கே ஒரு இது மாதிரி. ஸோ இதுலேயும் கிட்ஸோடு வரவங்க ஒரு ஃபேமிலி அப்படியே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன இதாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகலாமான்னு யோசிக்கும் போது மேலே எதுவும் வெறிய வாட்டர் ஃபால் இருக்கான்னு நான் கேட்டேன். ஸோ அங்கே 2 பேர் போகிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் அப் போனீங்கன்னா தான் உங்களுக்கு, ஆனால் பீக் வந்து 2.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஸோ 2.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா வேணால் வாட்டர் ஃபால் இருக்குதுங்க. 2.5 கிலோமீட்டர் நாங்கள் நடக்கணும். ஸோ ரிட்டன் திரும்ப வரணும். மணி ஆல்ரெடி வந்து 6:15 PM. ஸோ ரிட்டன் போயிடலான்னு இருக்கேன் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு. பட் இட் வாஸ் சூப்பர் நைஸ் இங்கே வந்தது. ஃபோட்டோஸ் ஆனால் நிறையா எடுக்கலாங்க அங்கே. ஸோ நான் அங்கே பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அண்டு தென் இங்கே ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அண்டு அதில் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்க்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம போகலைங்க. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸு அப்படியெல்லாம் போகல, விட்டுட்டோம். போதும் ஆக்சுவலாக. இதுவே நல்லா இருந்துச்சு. அப்படியே கெட்டிங் டார்க்கர். ஸோ போகலாம். யாருமே இல்லை, ஒரு அஃபீஷியல்ஸ், ஒரு செக்யூரிட்டி, ஒரு சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. வி ஆர் அட் அவர் ஓன் ரிஸ்க். ஸோ லைனாக அதான் போர்டில் போட்டிருக்காங்க. ஏன் குளிச்சாச்சு, வி ஆர் லீவிங் நவ். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னா அங்கே அப்படியே பூட்டிட்டாங்க. 7 மணிக்கே ரிசப்ஷன் பூட்டிட்டாங்க. அங்கே ஒரு கேட் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த சைடு கேப்பில் தான் வந்தோம். நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இல்லை, இன்னும் ஒரு கப்பல் இருக்காங்க, ரொம்ப பின்னாடி இருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு ஷார்ப்பாக கடையை சாத்திட்டு மொத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே லீவ் விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே இருக்க ஹோட்டலு எல்லாமே சாத்திட்டாங்க. ஒரு ஈக்காக்க கிடையாது. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறாங்க, வைல்டு அனிமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி போகிற வழியிலே போட்டுருந்துச்சு, யூஆர் அட் யுவர் ஓன் ரிஸ்க், ஒருத்தருங்க எல்லாம் கிடையாது உங்களை கண்டுக்கிறக்கலாம் அப்படின்னு போட்டுச்சு. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி இருக்குங்க, ப்ரேயர் ரூம் ஃபார் மென் உமன் அப்படின்ட்டு இருக்குது. ஒருத்தரும் இல்லை. என்டையர் ஸ்பாட்டுக்கு லீவு. 7 மணி ஆயிடுச்சுன்னா. இங்கெல்லாம் வரப்போ எத்தனை வண்டி, எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அங்கே பாருங்க, அந்த இடம்லாம் அங்கே பாருங்க, அந்த இடம்லாம் ஒரு ஆள் இருந்தார், இங்கே இருந்தார், இங்கே ஃபுல்லாக வண்டி இருந்துச்சு, இது இருந்துச்சு. இப்போ மங்கி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அதுதாங்க பீக்கு. அந்த பீக்கு போவோம் கூடிய சீக்கிரம். அப்புறம் இது ஃபுல்லாகவே க்ளோஸ்டு, ஆளை காணோம். அந்த கப்பல் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க காணோம். சரி, நாங்கள் கிளம்புறோம். ஸோ வண்டி இதுதான். ஸோ திஸ் இஸ் அவர் வண்டி. ப்ரைவேட் ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம முடிச்சுட்டு வர வழியில் இந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கு ஒரு ரூட் இருந்துச்சு. ஸோ இதில் போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து இது ஹார்பர் அப்படின்னா போயிட்டுருக்கோம். ஹோட்டல் பாருங்களேன், இட்ஸ் நைஸ், நல்லா இருக்குது இந்த ஹார்பர். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த லைட் ஹவுஸும் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சுங்க. அது ஏதோ ஹார்பர்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த கீழே வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி லைக் பகல்லையோ இல்லை இன்னும் ஏர்லி மார்னிங் ஈவினிங்ஸில் கொஞ்சம் லைட் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்க மாட்டிருக்கு. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை நான் அப்படியே போடுறேன். ஸோ யா, அந்த லைட் ஹவுஸ் வந்து செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மேலே போகிறக்கு அளவு இல்லை, கீழேருந்து பார்க்கலாம், ஆனால் அதுவே அழகாக இருந்துச்சு. ஸோ லைட் ஹவுஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் சைடு அதில் வந்து நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்துட்டு இருக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தப்போ இங்கே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம்.